போஜராஜன், மாண்புமிகு திரு கணேஷ்குமார், மாண்புமிகு திரு ச சிவக்குமார், மாண்புமிகு திரு க வைத்திலிங்கம். பகுதி 5 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு அருண்மொழி தேவன், மாண்புமிகு திரு சி வி சண்முகம், மாண்புமிகு திரு ப பாலகிருஷ்ணா ரெட்டி. தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி, மாண்புமிகு திரு OS மணியன், மாண்புமிகு அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி, மாண்புமிகு ராஜேந்திரன், மாண்புமிகு திரு KC கருப்பண்ணன், மாண்புமிகு மாண்புமிகு திரு EC கோவிந்தராசன், மாண்புமிகு திரு சு பழனிசாமி. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. பகுதி 6 தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்தை எதிர்ப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. தீர்மானத்திற்கு நடுநிலை வகிப்போர் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எவரும் இல்லை. திரு சி ஜோசப் விஜய் அவர்களை முதலமைச்சராக கொண்ட அமைச்சரவை மீது இப்பேரவை தனது நம்பிக்கையை தெரிவிக்கிறது என்னும் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்பட்டு வாக்குகள் பின்வருமாறு எண்ணி கணிக்கப்பட்டன. தீர்மானத்தை ஆதரித்தோர் 144, தீர்மானத்தை எதிர்த்தோர் 22, நடுநிலை வகித்தோர் 5. தீர்மானத்தை ஆதரித்தோர் அதிகமாக இருப்பதால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் நிறைவேறியது, வெற்றி பெற்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் வெற்றி பெற்றது என பேரவைக்கு அறிவிக்கிறேன். அமருங்கள். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் பேரவை தலைவர் என்கின்ற முறையில் என்னுடைய நல்வாழ்த்துக்களை மாண்புமிகு முதலமைச்சரின் அமைச்சரவைக்கும் அமைச்சருக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.
வான்மழை மேகமாய், ஒளிதரும் தீபமாய், தியாகத்தின் திருவிளக்காய், மனிதாபிமானத்தின் மறுவுருவாய், தமிழ்நாட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாய், இந்திய திருநாட்டின் கலங்கரை விளக்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தளபதி அவர்களுக்கு முதற்கண் எனது இதயம் கனிந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று மக்கள் மன்றத்திலே வென்றார். இன்று இந்த மாமன்றத்திலேயும் வெற்றி பெற்றிருக்கிறார். இதற்கு காரணம் உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பு. கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் என்று சொன்னார். அந்த வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று பாடிய புரட்சி தலைவர் அவர்கள் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்று பாடினார். இன்று முதல்வர் சொல்வார், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் மாமன்ற உறுப்பினர்களே உங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களே உங்களை சேரும் என்பார். அமைதியாக ஒரு புரட்சியை, ஒரு வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறார். விஜய் என்றாலே விக்டரி, வெற்றியை தவிர ஏதுமில்லை. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களால் இன்று இந்த மாமன்றத்தில் முன்மொழியப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளிவிட்டு தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் இறைவன். தடைகள் வெற்றியின் புதையல், தடங்கள் வெற்றியின் தடங்கள் என்பதை மனதில் நிறுத்தி தடை கற்களை படிக்கற்களாக்கி, துன்பங்களை தூள் தூளாக்கி, சோதனைகளை சாதனைகளாக்கி பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர் நம்பிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது ஒரு செயலை செய்யும் முன் இது கடினமானது என்று மலைக்க கூடாது. கடினமான செயலையும் முடிக்க முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பதுதான் பெருமை. திருவள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப எதை கண்டும் மலைக்காமல் பிறரை மலைக்க வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். இந்த மாமன்றத்தில் முன்மொழியப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம், அதை நினைக்கும் போது மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் என்கின்ற அந்த வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒன்றை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்னாலே தளபதி அவர்கள் ரசிகர் மன்றங்களை நடத்தினார், நற்பணிகள் பல செய்தார். பின்பு மக்கள் இயக்கம் கண்டார். தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலமாக காலை உணவளித்தார்,